ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணி 3 நாளில் தனிமரமாக நிற்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான முடிவு கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிக சிறப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 12 ராசிகளிலும் மிக முதன்மையான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எண்ணி 3 நாளில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான மாற்றத்தை சந்திப்பதோடு தனிமரமாய் நின்று பல்வேறு வகையான பணிகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய சுமையை குறைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை முடிவு கட்டக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான பற்றாக்குறை உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் அற்புதமான மாற்றம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராசிக்கு சகாயமானவரான புதனும் வீற்றிருக்கிறாருங்க. குரு மற்றும் புதன் இணைந்து குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்துவது இயற்கை சுபகிரகமும் முழு சுபகிரகமும் இணைந்திருப்பது இரட்டிப்பு நன்மையை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை ராகு மிகவும் வலுவாக மாற்றக்கூடிய தருணமும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் பல மடங்கு அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய 4இல் கேது இருக்கிறாருங்க. இந்த வேளையில் மிக வலுவாக நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று சுகஸ்தானமாகிய 4இல் மிகவும் வலுவாக கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ராகு மற்றும் சனி இணைந்திருக்கும் போது கேது மற்றும் செவ்வாயின் இணைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீச்ச நிவர்த்தி பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்களில் ஏற்பட்ட தேக்க நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதோடு தனிமரமாய் நின்ற சூழலில் சிறப்பான மாற்றம் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கேது மற்றும் செவ்வாயின் அமைப்பால் அதிரடியான மாற்றத்தை சந்திக்க முடியும். சில குழப்பங்களும் கலவரங்களுமாக சில சிக்கல்கள் வந்தாலும் கூட அவற்றால் சிறப்பான ஆதாயத்தை ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும் என்பதை கேது மற்றும் செவ்வாயின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் விரயத்தில் வலம் வருகிறார். சூரியன் ஜென்மத்தில் வலம் வருகிறார். ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்றபடி இந்த தருணத்தில் கிரகநிலைகள் சாதகமான சூழலை நிறைவாக ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இந்த வேளையில் 3 இடங்களை கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்துகின்றன. குரு பகவான் 2ஆம் இடத்தில் புதனுடன் இணைந்தும், சனி 10ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்தும், கேது மிக வலுவாக சுகஸ்தானத்தில் செவ்வாயுடனும் இணைந்து வலுப்படுத்துவதால் எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தீர்வதோடு மிக சிறப்பான வாய்ப்புகள் கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகளின் இணைவு கூட்டமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் உதாரணமாக நாம் உலகின் தலை சிறந்த நாடு எது என்று கேட்டால் நாம் அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டு நிச்சயமாக அமெரிக்கா என்று பதில் சொல்லிவிடுவோம். அப்படிப்பட்ட அமெரிக்க நாட்டின் அதிபரும் அவருடைய மனைவியும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடுவதற்காக செல்கிறார்கள். அப்படி சாப்பிட செல்லும் போது
அவர்களிடம் ஆர்டர் எடுப்பதற்காக ஒரு நபர் வருகிறார். அந்த நபரை பார்த்தவுடன் அதிபரின் மனைவி அதிபரிடம், இவர் என்னுடைய கல்லூரி தோழன், அது மட்டுமல்லாது என்னுடைய காதலன், இவரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சூழ்நிலை காரணமாக அவரை திருமணம் செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொல்ல, உடனே அந்த அதிபர் மனைவி சொன்னதை கேட்டு அவரை கிண்டல் செய்யக்கூடிய வகையில், கேலி செய்யக்கூடிய வகையில் யதார்த்தமாக ஒன்றை சொல்கிறாருங்க. நீ தற்போது என்னை திருமணம் செய்து கொண்டதால் இந்த நாட்டின் அதிபரின் மனைவியாக இருக்கிறாய். ஒருவேளை நீ விரும்பிய இந்த நபரை திருமணம் செய்து கொண்டிருந்தார் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய நபரின் மனைவியாக தானே இருந்திருப்பாய் என்று சொல்ல, அதை கேட்டு ஒரு கணம் கூட தாமதிக்காத அதிபரின் மனைவி சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், நிச்சயமாக இல்லை, நான் உங்களை திருமணம் செய்து கொண்டதால் நீங்கள் அமெரிக்காவின் அதிபராக இருக்கிறீர்கள். ஒருவேளை நான் இவரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் அவர் அமெரிக்காவின் அதிபராக ஆகியிருப்பார் என்று உறுதியாக கான்பிடண்டாக பதில் சொல்கிறாருங்க. அதுபோன்றுதான் தற்போது 3 இடங்களை கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் தங்களுடைய வாழ்வில் தனிமரமாக இருந்த சூழலில் மாற்றம் ஏற்படுவதோடு எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதியாக எடுத்து காட்டுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, புதன், சனி, ராகு என பெருவாரியான கிரகநிலைகளின் கூட்டமைப்பு இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே இல்லத்தில் தனியாளாக இருந்த சூழலில் உங்களுடைய சுமையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைவாக மற்றவர்கள் வந்து உதவக்கூடிய அல்லது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பை குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கிறது. குடும்ப சூழலில் குழப்பமாக இருந்த நிலையில் நிம்மதி பிறக்கும் தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எளிதில் செய்து முடிக்க முடியும். சொந்த வீடு வாங்குவதற்கான அமோகமான யோக வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு அற்புதமான வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குடும்பத்தின் நலனை கருத்தில் கொண்டு எந்த முயற்சியை செய்தாலும் குடும்ப நலனை கருத்தில் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைவான வெற்றி நிச்சயமாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகர் மிக வலுவாக இருப்பதோடு ராகுவுடனும் இணைந்திருப்பதால் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பணிச்சுமை குறைவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். தற்போது சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ உள்ளிட்ட தசாபுத்திகள் மிக வலுவாக இருப்பின் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான மாறுதல் உறுதியாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தனிமரமாக இருந்த சூழலில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய விருப்பப்படி இந்த தருணத்தில் பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அவற்றில் உறுதியாகவே வெற்றி கிட்டும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் வர்த்தக ரீதியான பணிகள் அனைத்தையும் சனி பகவானின் ஆதிக்கம் மற்றும் குருவின் ஆதிக்கம் நிறைவாக இருப்பது, அதிலும் நல்ல பலனுடன் நல்ல நிலைமையில் இருப்பது மிக சிறப்பாக வெற்றி வாய்ப்பையும் லாபத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும். விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல பணிகளில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு வகையான பணிகளில் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கைகூடுவதோடு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை.
கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்கள் 3 இடத்தை வலு சேர்க்கும் போது 3 கிரகநிலைகள் 3 இடத்தில் ஒன்றாக இணைந்து வலு சேர்ப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிரகநிலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு புதன் இணைவு, சனி ராகு இணைவு, கேது செவ்வாய் இணைவு என இந்த மாறுதல்கள் நீங்கள் விரும்பிய மாற்றத்தை, பிரச்சனைகள், சிரமங்களை அடியோடு மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இயற்கையாகவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிக நாட்டம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான திறன்மை பெற்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எவ்வளவு பெரிய சிரமம் என்றாலும் அதை சூட்சமகமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் பின்னடைவு வேண்டாம் என்று நினைத்த சூழலில் அவற்றில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. கட்டுப்பாடோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. எதிர்மறையான விமர்சனங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. இந்த தருணத்துல மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான போட்டிகள், விளையாட்டு, பேச்சுத்திறன் உள்ளிட்ட பல போட்டிகளில் அதிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இந்த தருணத்தை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. எனவே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே 6 கிரகநிலைகள் 3 இடத்தில் ஒன்றிணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே அருகாமையில் உள்ள திருக்கோவில் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தவறாமல் இந்த தருணத்தில் மற்றவர்களுக்கு ஏதேனும் உங்களால் முடிந்த சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள். நிச்சயமாக எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான வாய்ப்பும் மாறுதலும் தனிமரமாய் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக முடிவுக்கு வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமையும்.